உலகம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. யாரையும் நம்ப முடியலை, மோசடி பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலே ஒரே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற ரொம்ப மோசமான செயல்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. யாரையுமே நம்ப முடியலை. எல்லா பேருமே கேடு கெட்டவங்களாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படி சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உலகம் மோசமாக இருக்கா கேட்டால், உலகம் நல்ல உலகமாக மாறணுமா? டிவி ஆஃப் பண்ணிடு, இவ்வளோதான் விஷயம். நியூஸை பார்க்காத, நியூஸை படிக்காத. இந்த நியூஸ் சேனல் இருக்க அவங்க தன்னுடைய டிஆர்பிக்காக வேண்டி எப்படியாவது இந்த உலகத்தில் மோசம் மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்குது, நல்லது நடக்கவே இல்லை அப்படி சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. நல்ல செய்தி காட்டினா நீ பார்ப்பியா? முதல்ல சொல்ல, நல்ல செய்தி காட்டினா நீ பார்ப்பியா? ஒரு இடத்துல எல்லா மக்கள் ஒன்று கூடிட்டு உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து கிராட்டிடியூட் திங்கிங்கோட சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அது உனக்கு மசாலா தருமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? டிஆர்பி தருமா? தராது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எது மோசமான விஷயமோ அதை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு மசாலாவான செய்தி அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணமே நம்ம தான். சரி, நம்ம ஏன் நெகட்டிவான விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்படுறோம்? இது ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் உண்டாக்குறேன். பாரு, நியூஸ் சேனல் நெகட்டிவான விஷயத்தை காட்டுது. நம்ம ஏன் நெகட்டிவான விஷயத்தை பார்க்குறோம்? நம்ம பார்க்கறதுனால தான் அவங்க காட்டுறாங்க. அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன். இங்கே பாரு, மனிதர்கள் இருக்காங்களே, உள்ளுக்குள்ளேயே ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க. தன்னை போன்றுள்ள ஒன்றை தான் மனிதர்கள் ஈர்ப்பார்கள். புரியுதா இல்லையா உனக்கு? தன்னை மாதிரியே ஒருத்தன் இருக்கும்போது, தன்னை மாதிரியே ஒரு செய்தி வரும் பொழுது, ஆமாம், என் மனசில் எந்த நெகட்டிவ் வைப் உண்டாக்குதோ அதே நெகட்டிவ் வைப் தான் இந்த நியூஸை பார்ப்பதின் மூலமாக, இந்த செய்தியை கேட்பதின் மூலமாகவும் உண்டாகுது. அப்போது ரெண்டு எனர்ஜியும் கம்பைன் ஆயிடுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்கிறேன். நீ துக்கத்தில் இருக்கிற, ரொம்ப கவலையில் இருக்கிற, ஒருத்தர் ஹின்னு சிரிச்சுட்டே இருக்கான். கோவம் வருமா? வராதா? ஆனால் நீ துக்கத்தில் இருக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், ஆமாடா, என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது, நாசமாக போயிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்கு அப்படி சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்கும்? வாடா மாப்பிள்ள, நீ தான்டா என்ன மாதிரி இருக்கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணுவேன்? அவனை வரவேற்பேன். இதான் நியூஸ் சேனல் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நெகட்டிவான விஷயத்தை காட்டும்போது அந்த நெகட்டிவான விஷயம் ஒரு எனர்ஜியை உண்டாக்குது. அந்த எனர்ஜியும் நம்ம மனசில் உள்ள எனர்ஜியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணுறோம். ஆமாம், இவனும் எனக்கு கவலையை கொடுக்குறான், என் மனசுலையும் கவலை இருக்குது, அப்போ நம்ம வாடா சொல்லி இந்த நியூஸ் சேனல் நம்ம என்ன பண்ணுறோம்? வரவேற்கிறோம். அதனால் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக பரவும். அதனால தான் நியூஸ் சேனல் நெகட்டிவான விஷயத்தை மட்டும் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. பாசிட்டிவான விஷயத்தை காட்டினது எனர்ஜிக்கு கம்பைன் ஆகாத. அதனால் அதை நீ என்ன பண்ணுவேன்? அவாய்டு பண்ணுவேன், பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்காது. இது முதலாவது லேயர் மட்டும்தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்தில் உனக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் பிடிக்கும், ஏன்னா நெகட்டிவான எனர்ஜி உனக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த நியூஸ் சேனலில் உனக்கு நெகட்டிவானதை காட்டுறாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லை, யாருமே நம்பவே முடியாது, எல்லா பேருமே மோசடி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. சரியாக ஒரு 3 வருஷம் முன்னாடி என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை ஏமாத்தினார். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு 50 ரூபா. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய காசு. அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற சேலரிக்கு அது கொஞ்சம் அதிகமான காசு தான். என்னை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபா. சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம், நான் உனக்கு மந்த்லி 5,000 ரூபா ஷேரிங் கொடுத்துருவேன், 6,000 ரூபா ஷேரிங் கொடுத்துருவேன் சொல்லிவிட்டு என்கிட்ட வாங்கின காசு அவன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான். ஃபோன் அட்டென்ட் பண்ணலை. எவ்வளோ டெய்லி நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 ஃபோன் அடிப்பேன், 50 ஃபோன் அடிப்பேன். நைட்டில் தூங்கினாலும் எனக்கு அவனை பற்றி உள்ள சிந்தனைகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நேரில் பார்த்து அவன் வண்டியை உடச்சிடணும், அவன் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அவனை தள்ளி விட்டுறணும், இப்படிலாம் சிந்தனை வரும். ஒரு 22 வயசு பையனுக்கு, ஒரு 23 வயசு பையனுக்கு என்ன சிந்தனை வரும்? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போனோடனே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அது பெரிய அமௌண்ட். இப்போ அது பெரிய அமௌண்ட்டாக இல்லை, நம்ம கொஞ்சம் மேல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் வச்சுக்குவேன். இப்போ என்னன்னா, எனக்கு அதே மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதாவது அவனை பண்ணணும். நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவன் நேரடியாக அவங்க வீட்டுக்கு 2-3 தடவை போனேன். நான் வீட்டுக்கு போனால் ஓடி போயிடுவான் அவன். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 3 மாதம் 4 மாதம் நடந்த இந்த ப்ராசஸ் இருக்க, இந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்க, என்ன உலகத்தை வெறுக்க வச்சிருச்சு. உலகனால மோசம், யாருமே நம்பக்கூடாது. எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நேரத்துலையும் வந்துச்சு, நான் அதை அவாய்டு பண்ணேன்.
ஒருத்தன்கிட்ட வரான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் போவீங்களா, இது செய்வீங்களா நீங்கள் கேட்குறாங்க. நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி உள்ளவன் என் ஃப்ரெண்டை மாதிரி உள்ளவன் தான். இந்த உலகத்தில் எல்லா பேருமே சுயநலவாதி, எல்லா பேருமே மோசமானவங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து நான் தனியாக உட்காந்து யோசித்து பார்க்குறேன், என் வாழ்க்கையை எதை நோக்கி போயிட்டு இருக்கு பார்த்தா, அவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டான், அது விடு. ஆனால் எனக்கு நான் பல லட்சங்களுக்கு நான் நஷ்டமாக்கிட்டேன். எப்படி நான் பல லட்சங்களுக்கு நஷ்டமாக்கினேன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே கோவப்படுறேன், யாருமே நம்புறது கிடையாது, யார் ஃபோனையும் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக என்னுடைய ரொம்ப நெருங்கிய இரத்த உறவுகள் இருக்க, அவங்கள்ட்டையும் நான் கோவப்பட ஆரம்பிக்கிறேன், அவங்கள்ட்டையும் நான் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டை நினச்சி என்னுடைய மைண்டில் ஃபுல்லாமே நெகட்டிவான எனர்ஜிகள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நெகட்டிவான எனர்ஜி ஃப்ரெண்டு மேலே நான் வெளிப்படுத்த முடியலையே, அதான் அவன் ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கான, வீட்டில் இருக்க மாட்டேங்கான். அது என்னை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை நான் வெளிப்படுத்துகிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜினால் என் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை நான் மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் நான் தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஏடா, என்னை ஏமாத்துனவங்க எத்தனை பேர் பார்த்தா ஒரே ஒருத்தன் தான். ஆனால் என்னை நம்புறவங்க, என் மேலே பாசமாக இருக்கிறவங்க 100க்கு மேலே இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு இதான் நான் கேட்ட கேள்வி. நான் இன்னைக்கு இறக்குறேன், நான் இன்னைக்கு மரணிச்சிட்டேன். என்னுடைய மரணத்துக்கு குறைஞ்சது 500 பேர் நிற்பாங்க. குறைஞ்சது, ரொம்ப குறைஞ்சது 500 பேர் நிற்பாங்க. இந்த 500 பேருக்காக நான் இவனை மன்னிக்கிறதா, அல்லது இந்த ஒருவனுக்காக நான் இந்த 500 பேரை பகைக்கிறதா? சொல்லு, இது லாஜிக்காக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், இவனை மனசால் மன்னிச்சாதான் என் மனசுலேருந்து பாசிட்டிவ் வைப் வரும், என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உட்காந்து நோட் பென் எடுத்து அஃபர்மேஷன் எழுத ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டோடைய பேரை சொல்லிட்டு நான் அவனை மனசால் மன்னிக்கிறேன், அவன் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது, அவன் இப்படி பண்ணியிருக்கானா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அந்த காரணம் நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவனை மன்னித்து விடுகிறேன்னு சொல்லி மன்னிச்சிட்டேன். மனசால மன்னிக்கிறது முயற்சி, அந்த மாதிரி மன்னிச்சிட்டேன். மன்னிச்சதுக்கு அப்புறம் சரியா 20 நாள் கழிச்சு எனக்கு ஒரு தகவல் வருது, என் ஃப்ரெண்ட் எனக்கு ஏன் காசு தரல தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. அவன் பிஸ்னஸில் 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டு இருக்கான். ஊரில் இருந்து ஓடி போயிட்டான், அவன் வீட்லேயே கிடையாது. இப்போ எனக்கு இருக்கிற கஷ்டம் 50,000 ரூபா போயிடுச்சு, அவனுக்கு இருக்கிற கஷ்டம் 5 லட்ச ரூபா போயிடுச்சு. சொந்த வீட்டில் கூட அவன் உட்கார முடியலை, கடனாளிகள்லாம் துரத்துறாங்க. அப்போ பிரச்சனை யாருக்கு பெருசு? இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, யாரை நான் வில்லனாக நினச்சிட்டு இருந்தனோ ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியுது, அவன் பரிதாபத்திற்குரியவன், அவன் மேலே இரக்கம் காட்டணும், அவனை மன்னிக்கணும், அவனை சந்தோஷமாக நான் பாராட்டணும். இவ்வளோ பெரிய வேதனையெல்லாம் நீ தாங்குறியடா சொல்லி அப்போது நான் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சேன். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நமக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களோ எல்லா பேருக்குமே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது தங்கோ. இது மட்டும், இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீ வாழ்க்கையில் அப்ளை பண்ணு. இது பேர் தான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் உனக்கு வேதனை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் நீ நினைக்கிறீங்களாம் நம்புறதுக்கு தகுதியற்றவன், அவன் எந்த வகையில் உன்னை காயப்படுத்துன்னு நினச்சிப்பார். அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உலகத்தில் யாருமே நம்ப முடியலன்னு சொல்கிறானே, இந்த உலகம் இருக்க ரொம்ப அழகானதுப்பா. உண்மையில் சொல்கிற உலகம் மோசமானது கிடையாது. உலகம் ரொம்ப 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 அழகானது, ரொம்ப நிம்மதியான இடம். நீ பைக் இருக்கா, ஓட்டிகிட்டே இருக்கும்போது நீ நினச்சி பாரு, நீ சரியாக தான் ஓட்டுற, பின்னாடி உள்ளவன் இடிச்சிட்டானா? இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோமே, இந்த நேரத்தில் கோடிக்கணக்கான வாகனங்கள் ஒன்றோட ஒன்று அப்படி உரசற மாதிரி போகுது. ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்துக்கு பின்னாடி போகுது. எதனால? அது முன்னாடி உள்ளவன் இடிக்கப்படலாம், பின்னாடி உள்ளவன் இடிச்சிடலாம், சைடில் போகிறவன் இந்த சைடில் போகிற உள்ளவன் அடிச்சிடலாம். ஏன் அப்படி நடக்கலை? பக்கத்தில் உள்ளவன் பின்னாடி உள்ளவன் மேலே, முன்னாடி உள்ளவன் மேலே வச்ச நம்பிக்கை. புரியுதா இல்லையா? இந்த நம்பிக்கை இருக்க எல்லா பேருடைய மனசில் இருக்குது. உலகம் மோசமானது கிடையாது. உலகம் நம்பப்படக்கூடிய இடம்தான் உலகம். ஒருத்தங்க 2 பேர் ஏமாற்றிட்டாங்க, அதனால யாருமே நம்ப முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி எங்கேயோ கற்பழிப்பு நடக்குது, திருட்டு நடக்குது, அதனால எல்லா பேருமே கற்பழிக்கக்கூடியவர்கள் தான், எல்லா பேருமே திருடர்கள் தான் கிடையாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் பேசிகிட்டு வச்சுக்கோேன், பேசிகிட்டு இருக்கும்போது நான் திக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்படி திக்கிறேன்னா உண்மை சொல்ல நீ என்ன நினைப்பேன்? உண்மை சொல்லணும். இப்போ நான் திக்குனா உனக்கு என்ன இருக்கும்? பதட்டமாக இருக்குமா இருக்காதா? கவலையாக இருக்குமா இருக்காதா? ஐயோ நல்லா பேசிகிட்டு இருக்கோம், இப்படி நின்றாரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். உங்களால் முடியும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி? நீ யோசிச்சு பண்ணியா?
கிடையாது. உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இயற்கையாகவே பிறருக்கு உதவுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா உனக்கு நீ யோசிக்காம டபான்னு அவனை போய் கைப்பிடிச்சி தூக்குவேன். ஒருத்தனுடைய ரத்தத்தை பார்த்தா உனக்கு மயக்கம் வரும். அது உன் ரத்தம் இல்லையே நீ நினைக்க மாட்டேன். ஒருத்தனுக்கு ரத்தம் வருது, அவன் வலியில துடிக்கிறான், அதனால எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு வலிக்குது அப்படி சொல்லி நீ என்ன பண்ணுவ? அவனுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக கருதுவேன். இது இயற்கை. உனக்கு இருக்கு, ஒரு திருடனுக்கு இருக்கு. ஒரு திருட்டு பையன் இருக்கான்னு அவனை உட்கார வச்சுட்டு அவனோட கதையை கேளு. அவனோட கதையை கேளு. உண்மையில சொல்ல நீ அழுதுருவேன். அவ்வளோ கஷ்டங்களை அவன் சந்திச்சிருக்கான், அதனால அவன் திருடனா மாறி இருக்கான். ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டான், என்ன ஏமாத்தின மாதிரி ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவனுடைய கதையை நீ கேளு. உண்மையில சொல்ல பரிதாபம் வருதா இல்லையான்னு பாரு. ஒரு கொலைகாரன் இருக்கான், ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். சின்ன வயசுல அவன் எந்த விஷயத்தெல்லாம் சந்திச்சானோ அதுல நீ பாரு, உனக்கு பரிதாபம் வரும். இன்னொரு விஷயம் சொல்றேன், யாரெல்லாம் இந்த உலகத்துல மோசமானவன் நினைக்கிறியோ, உண்மையில சொல்றேன், அவன் எதையெல்லாம் பார்த்தானோ, அவன் எதையெல்லாம் கேட்டிருக்கானோ, எந்த பிரச்சனைகள் எல்லாம் அவன் சந்திச்சிருக்கானோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கோ அது 100% உன் வாழ்க்கையில நிகழ்ந்தா வச்சுக்குவேன். 100% நீ அவனாகவே மாறிடுவேன். நீ அவனாக இல்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் பார்த்த விஷயத்த, அவன் கேட்ட விஷயத்த, அவன் சந்திச்ச விஷயத்த நீ சந்திக்கல. இவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா இல்லையா? இப்போ மனிதர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, செயல்களை வெறுக்கணும். உலகம் மோசமானதுன்னு கிடையாது, உலகம் ரொம்ப அழகானது. யாருமே நம்ப முடியாதுன்னு கிடையாது, நிறைய பேரை நம்பலாம், எல்லா பேரையும் நம்பலாம். யாரில் அவனுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்களோ அவங்களும் நல்லவங்க தான். அவங்களுக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகள்னால அவங்க இப்படி மாறிட்டாங்க. அதனால யாரையுமே வெறுக்காத, எல்லா பேரும் நேசி. ஐ எம் ஓகே, தே ஆர் ஓகே. நானும் சரிதான், அவர்களும் சரிதான். இந்த நம்பிக்கை உனக்கு வரணும். எப்போ இது உனக்கு வரலையோ அப்போ நீ தவறான ட்ராக்ல இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான்.